சுந்தரேஷா, மணி 7 ஆயிடுச்சா? இன்னும் நான் குளிச்சுட்டு இருக்கேன். என்னடா என்னாச்சு? நல்ல பாம்பு 40 பைசா பாம்பு. வேலையா? என்னமா காலையில இருந்து கிணத்தை விட்டு நகரவே மாட்டேங்கிறான். மாஸ்டர் குளிக்கிறதுல தீமா அவன் தான் போட்டு அவனை ஓட ஓட வரட்ட அதான் இந்த ரப்பர் பாம்பை போட்டேன். ஏடா இன்னுமா பயந்துட்டு இருக்கேன். ரப்பர் பாம்புடா. பயடா, நான் தண்ணி எடுத்து விட்டுருப்பா. இப்ப சீக்கிரம் குளிச்சுட்டு வா, இல்லன்னா தவளை வரும். இந்த புள்ள காலையில ஆத்துல என்ன ரகல ஒண்ணு வச்சு மேல சுந்தரேச கிணத்தடி விட்டு வரவே மாட்டேன்னா ரப்பர் பாம்பை எடுத்து போட்டேன். அண்ணன் எடுத்து ஓடிட்டான். பாம்பும் போடுவேன், பல்லியும் போடுவேன், படிப்புல மட்டும் கோட்டை விட்டுடுவேன். சுவாமிக்கு சுப்பிரவாதம் வாதிக்கிறோ இல்லையோ நேற்று நல்லா பாடி விட்டு. விட்ட குறை தொட்ட குறை. அதனாலதான் இந்த வீட்டையே சுத்திட்டு இருக்கேன். உங்க அண்ணன் நல்லா படிச்சு ஒழுங்கான வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்க கையில பணத்தை கொடுத்தா நீ ஒழுங்கா காலேஜுக்கு போறியோ? போறோம் போறோம். அம்மா வர பாக்கி ஸ்லோகத்தை நாளைக்கு வச்சுங்க. என்ன சொல்லிட்டு போறான்? பகவத்கீதையில ஒரு டவுட் வந்தது, கேட்டேன், கிளியர் பண்ணிட்டு போறான். காஃபி எடுத்து இல்ல நான் இப்பதான் சாப்பிட்டேன். அத்தை ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. கல்யாண விஷயமா தங்க மீனாட்சி மெட்ராஸ் புறப்பட்டு வரலாம். உங்க கல்யாண விஷயமாவா? அத்தை உங்க மாப்பிள்ளை இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பான்னு மட்டும் எதிர்பார்க்காது. உங்களை பொறுத்தவரையில உங்க பொண்ணு செத்து போயிருக்கலாம். நான் என்ன பொறுத்தவரையில என் கமலா செத்தே போகல. அதே மாதிரி நம்ம உறவை விட்டு போகல. நான் உங்களுக்கு சன் இல்லாம இருந்தேன். நான் அல்பாயுசா போயிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு சன்னா இருக்கேன். நான் வரேன் சார். மாசிலாமணி அந்த ஃபைல மூவ் பண்ணிடுங்க சார். மாசிலாமணி இருக்கிற வரைக்கும் இந்த ஆபீஸ்ல நமக்கு எந்த கவலையும் இல்ல. மாசிலாமணி முதலாளி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தர ஏற்பாடு பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெளிப்படையா சொன்னா என் ஆபீஸ் சம்பளத்தை நம்பி இல்ல சார், உங்க தயவை நம்பித்தான் சார் இருக்கேன். நான் வரேன் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். எதுடி இது? ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குட் மார்னிங் சொல்றாரு. அது டேபிள் கீழே வாங்குறதே நாமெல்லாம் கண்டுக்காம இருக்கணும் இல்லையா? அது அந்த மாதிரி கூழ கும்பிடு. சரியான மனம் ஒழுங்குடி. ஸ்டெப்னி ஸ்டெப்னி. குட் மார்னிங். குட் மார்னிங். ஷேப் பத்தியா? வரும்போது இருந்த சைஸ் என்ன, இப்ப இருக்கிற சைஸ் என்ன? டபுள் இங்க் மாச்சே. சன்னியாசி வருது, சன்னியாசி. குட் மார்னிங் சுந்தரேஷா. குட் மார்னிங். ஏன் சார்? கவலைப்படாதீங்க, சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னது? சினிமாவில முட்டை காட்சியை அனுமதிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் சார், நீங்க இது வரைக்கும் யாருக்காவது முத்தம் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்திருக்காரு. பக்கத்து வீட்டு 8 மாசம் குழந்தைக்கு. 8 மாசம் குழந்தைக்கா? அதுவும் ஆண் குழந்தைக்கு. ஆண் குழந்தையா? ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? கரெக்டா கேட்கடி. ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆனா நீங்க என்ன செய்வீங்க? உங்க அப்பா அம்மா என்ன செஞ்சாலும் அதான் செய்ய போறேன். எனி மோர் क्वेश्चन? ஐயா எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் நோட் கட்டறா. ஜென்மத்துக்கு இந்த டேபிள் பக்கமே வர மாட்டாங்களே. யார் ஒண்ணு சைக்கிள். நம்ம பெருசா ஆரோ ஓடுறத மண்ணான்றிய இந்த வரா பார் கராட்டே கமலா. அவன் மேல விட்டு பாப்போம் ஒரு ஆரோ. அந்த புருஸ்லி ஜாடல் ஊத்தி வரல. புருஸ்லி தங்கச்சி மாதிரி அந்த கிண்டற மதர் அடி ஓதர். நீங்க அக்கா தங்கச்சியோட பார்க்கலாம். மேடம் என்ன சொல்றீங்க? நீங்க அக்கா தங்கச்சியோட பிறக்கல? பிறந்தமே. ஆனா எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ வெயில் தொல்ல உனக்கு ஏண்டா? அத்தோட அது மூஞ்சில பாசத்தை பாரு. இந்த அக்கானே விட்டு போண்ட. எக்கோ எக்கோ. ஏய் உங்களோட எழுதி பச்சே பாரு. ஸ்டூபிட். இடியட். ஃபூல். ஸ்கவுண்டரல்.
என்ன சொல்லிட்டு போறாங்க? அவன் உங்க பேரை சொல்லிட்டு போறாங்கண்ணா. கத்திரிக்காய் தலைய வராண்டா. வா வாத்தியாரே வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கத்திரிக்காயை துண்டு போட்டு சாம்பாரே பண்ணும். கமான் கமான், எடுத்து கமான் கமான். வெல்கம் என்னடா யூசுவலா குட் மார்னிங் சொல்லுவேன், இன்னைக்கு வெல்கம் கிரேட் சொல்ற முறையும் சரியில்லை. பிரின்சிபால்கிட்ட நேத்து என்ன பத்தி ரிப்போர்ட் பண்ணீங்களே, அதுக்காக வரவேற்பு கொடுக்குறாங்க. வரவேற்புல இது ஒரு நியூ வேவ். அநேகமா நடு ரோட்ல ஒரு சிலையே வைக்கலான்னு இருக்கோம். ஆமா, ஏன் நேத்து வீட்டுல துணி துவச்சு கொடுத்துட்டு வரீங்களா சார்? அவர் துவைக்கலன்னா அவரையே துவச்சு எடுத்துருவாங்க. வீட்டுல சமையல் செய்தா இவர் தான்டா. என்னமோ பண்றாரு, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பசங்க இல்ல சார். இங்க வாங்க. அது என்னது, இன்னைக்கு கத்திரிக்காய் நல்லா பழுத்திருக்கு. என்ன யூஸ் பண்றீங்க? தேங்காய் சார். அறிவு இருக்கா உனக்கு? இதுக்கெல்லாம் தேங்காய் போடுவாங்களா? இதுக்கு பியூர் மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் யாரும் யூஸ் பண்ணுவாங்களா? மாட்டான்றியா நீ? நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஒரு தீ போட்டு இருந்தா விடுங்கப்பா. நான் பார்த்து ஒரு ஏழை ப்ரொஃபசர் வயசுல அடிச்சது இல்லடா. நீங்கெல்லாம் சத்தியமா உட்பட மாட்டேன், சத்தியமா உட்பட மாட்டேன். ஏ ராம்குமார், இதுக்கெல்லாம் சட்டப்படி உன் மேல நடவடிக்கை எடுக்கல. என் பேரு கத்திரிக்காய் தலையன் இல்லை. சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்களா? இன்னொரு தடவை பிரின்சிபால்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, தோச்சு விட்டாமா. இந்த பொறுக்கி பசங்க கிட்ட உங்களுக்கு என்ன சார் பேச்சு? பேசாம சைக்கிள் எடுத்துட்டு போங்க. கும்பலும் தாண்டா. ராம்குமார் வாங்க சார். கத்திரிக்காய் சார், சைக்கிள் எடுத்துட்டு போங்க சார். வானண்டே என்னடா பொறுக்கீங்களா? வேண்டாம், மத்தவெல்லாம் ஸ்கவுண்டர்ஸ் ஒத்துனேடா. இவ பொடிக்குன்னு ஒத்துன்றா. அவளுக்காக நீ சப்போர்ட் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு முறை பண்றா. என் எதிர்காலத்து சூனிவாகிறா. ஆல்ரைட், உனக்காக அவளை சும்மா விடுறா இல்ல இல்லன்னு கிழிச்சிருவாரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்க மாமி. இதெல்லாம் எதுக்கம்மா? ஆமா, நீ என்ன ஒரேடியா எங்களையெல்லாம் மறந்துட்டு மெட்ராஸ் பக்கம் வர்றதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமி. பாவம் பாட்டி உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. பாட்டி அதுலயே இருந்துட்டா எப்படி? எங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு போட வேண்டாமோ? அது என்கிட்ட கேட்டா அண்ணாவை கேளுங்க. வர்ற வரனெல்லாம் வேண்டாம்